இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நிச்சயமாய் இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஒன்று கூடி இல்லங்களிலே திருச்சபைகளிலே ஒன்று கூடி ஆராதிக்கும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தந்திரப்பா. இந்த வேளையில கூட இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்வீர்கள் நம்புகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிகின்ற கடைசி நிமிஷம் வரை முடிமாறாத கிருபை பிரசனம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். உம்மை துதித்து பாடி உமது நாம மகிமைக்காக எங்களை அர்ப்பணிக்கிற இந்த வேளை மகிமையுள்ள வேளையாக மாற்றி தருவீர் நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை எங்கள் இல்லங்களிலே நாங்கள் காண நீர் கிருபை செய்வீர் நம்புகிறோம். ஒரு மனப்பாட்டனாவே எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபங்கிழமைகள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே துதி ஆராதனை பாடல் புத்தகத்தில் 5வது பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே
பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாட்களிலே உண்டாவதாக. இது கர்த்தர் நமக்கு தந்த நாள். இந்த நாளிலே களிகூர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் அனைவரும் இருக்கிற இடத்திலே திரியேக கடவுளை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதித்து போற்றுவோமா? என்னோடு கூட இணைந்து இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர் மகிமையுள்ள பிரசனம் நமது இல்லங்களிலே நமது உள்ளங்களிலே வெளிப்பட, ஆண்டவரே என்னை தேடி வாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் அழைப்போமா? அவர் ஆராதனைக்குரிய ஆண்டவர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர். அவர் நாம் துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் அசைவாடுகிற ஆண்டவர். அவர் மகிமைக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அவர் அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவர் தூதர்கள் மத்தியிலே விற்றிருக்கிற ஆண்டவர். அவர் தூதர்கள் அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற கூட்டத்தின் நடுவிலே மகிமையாய் விற்றிருக்கிற ஆண்டவர். அவர் நாமும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அவர் எப்போதும் இருக்கிற ஆண்டவர். அவர் என்றென்றைக்கும் நம்மை தேடி வருகிற ஆண்டவர். அவர் நம் பாடுகள் எல்லாவற்றும் சுமந்து கொள்ள ஆயத்தத்தோடு இருக்கிற ஆண்டவர். அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். அவர் நமது கண்ணீர் கவலைகளை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். அவர் நம் கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றுகிற ஆண்டவர். அவர் அவரே நோக்கி பார்ப்போமா? எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக,
உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. நம் வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. நம்ம தேவைகளை உணர்ந்து தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் அவர். இக்கட்டான இருள் நிறைந்த காலகட்டத்திலே இதுவரை நம்மை சுமந்து வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். நம் தேவைகள் எல்லாவற்றும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர். உணர்ந்த ஆண்டவரே நாம் துதித்து நன்றி சொல்லலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா என்று அவரை துதித்து பாடுகின்ற நேரத்திலே நம் வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுகிற ஆண்டவர் அவர். நம்மை ஆராதனைக்குரிய ஆண்டவர் அவர். நம்மை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்துகிற ஆண்டவர் அவர். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன் அப்பா. என்னை ஒரு விசை கூட கண்ணோக்கி பாரும். உம்மை துதிக்க துதிக்க கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும் என்று அறிகிறேனே. உம்மை துதிக்க துதிக்க சத்துரு வெட்கப்பட்டு போவான் என்று அறிந்திருக்கிறேனே. எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் இல்லங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போக முடியா. இந்த காலை நேரத்திலே நீர் கட்டளையிட வேண்டுமா கெஞ்சுறப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் வாரும் அப்பா. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே. உடைய மகிமையுள்ள பிரஸ்தனம் இந்த நேரத்திலே எங்கள் இல்லங்களிலே ஆண்டவரே வந்திருக்கிற கிருபைக்காய் துதிக்கிறப்பா. ஒரு சத்தத்தை மாத்திரம் கேட்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். எல்லாரும் ஆராதனை ஆராதனை
ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாதப்பா. இந்த போராட்டமான இந்த நிலைகளிலே உம்முடைய கிருபையோட இதுவரை காக்கப்பட்டு இருக்கிறேனே அப்பா. உம்முடைய கிருபைக்காக இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிறப்பா. உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே ஒவ்வொருவருடைய இல்லத்திலே நீர் கிரியை செய்யும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கிருபைக்காக ஆண்டவரே நோக்கி பார்ப்போமா. இருக்கிற இந்த சூழ்நிலை பத்தாது ஆண்டவரே, இனியும் எங்களை நிரப்புங்க, இனியும் எங்களை கிருபையினால் நிரப்புங்கப்பா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்பா நன்றி அப்பா. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் இணைந்து சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இல்லாம இந்த உலகத்தில் எங்களால் வாழவே முடியாது என்று அறிந்திருக்கிறோமேப்பா. இப்பொழுது இருக்கிற நிலை காட்டிலும் இன்னும் கிருபையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்கக்கூடிய விசேஷித்த கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு முன்னாக இருக்கக்கூடிய துன்பங்கள், கவலை நிறைந்த அனுபவங்கள், போராட்டங்கள், சுகவீனங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய கிருபையினால் எங்களை இடைக்கட்டி எங்களை சுமந்து கொள்ள வேண்டுமா கெஞ்சுறப்பா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தில் ஒரு விசேஷத்த அற்புதங்கள் நடக்கும்படியான கிருபையினை கட்டளையிட்டு தாங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், தொடர்ந்து எங்களோடு கூட வாரும். உம்முடைய பிரசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படட்டும். நீங்காத சமாதானத்தை இந்த நேரத்திலே உள்ளத்திலே நீ தந்திருக்கிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசனம் எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளட்டும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடத்திலே அமர்ந்தோ அல்லது முழங்கால் படியிட்டோ நமது பிழைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமாக. பாவத்தை மறைப்போர் வாழ்வு பெறுவதில்லை, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கம் பெறுவர் என்று சொல்லி திருமறை நம்மை எச்சரிக்கிறது.
எப்பொழுது நாம் ஆண்டவரை அண்டி நீரே என் தஞ்சம் என்று சொல்லி நிற்கிறோமோ, அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து நம்மை பரிசுத்தராய் மாற்றுவது எத்துணை நிச்சயம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த உள்ளத்தின் நினைவோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ள ஆண்டவராயிருக்கிறார். இளைய மகன் தன்னுடைய தவறை நினைந்த போது, நான் என்னுடைய தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் ஒரு பார்வையிலும் பாவம் செய்தேன், இனியும் உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தீர்மானம் செய்தான். பாவி என்று உணர்கிற ஒவ்வொருவரும் அவ்வழியாகவே நம்முடைய பரம தகப்பனை சேர்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கடவுளுடைய அரசு சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவருடைய நற்செய்தியிலே நம்பிக்கை வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ள முடியாத பிரதான ஆசாரியராக அவர் இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராகவே அவர் இருக்கிறார். எனவே அந்த சர்வ வல்லமை பொருந்தின கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பிழைகளை அறிக்கை செய்வோம். நாம் அனைவருமாக இணைந்து முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுமாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். ஆண்டவர் அருளுகிற மீட்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டொருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் என்றென்றைக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளின் இறைச்சிந்தனைக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி, அது நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 20 முடிய. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரேபியனான சல்பாத்தும் அம்னோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களே என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமில்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்பதுவே.
வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி வாசித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 13வது பாடலை பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்கா கிருபைகளுக்கா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்னை தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. எலியாவில் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவில் தேவனிங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையுமாக வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை ஒரு விசை திரும்பி பார்த்தவர்களாக அந்த மக்கள் ஏன் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையத்தக்கதாக தேவனுடைய திட்டமானது யார் யார் மூலமாக எந்தெந்த காலகட்டத்திலே எப்படியாக செயல்பட்டு கொண்டு வந்தது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆபிரகாமை தேவன் அழைத்த நோக்கமே ஒரு அடிமை வாழ்வை வாழக்கூடாது, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் தேவன் அழைத்து வந்தார். அதற்காக ஒரு தேசத்தை தெரிவு செய்து கொடுத்து அவரை போஷித்து ஆசீர்வித்து வந்தார். அவருடைய சந்ததியே வந்ததான மக்கள் திரும்பவுமாக அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். ஏன் என்று சொல்லும்போது யோசேப்புடைய காலகட்டமாக யோசேப்பின் மூலமாக எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம், யோசேப்புக்குள்ளாக தேவனுடைய ஆவியானது இருந்து வந்தது. அதன் பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜாவுடைய காலகட்டத்திலே தான் அந்த மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக செல்ல ஆரம்பித்தார்கள்.
காரணம் என்ன என்று சொல்லும்போது, யோசேப்புக்குள்ளாக இருந்ததானே அந்த தேவனுடைய ஆவியானது அடுத்து வரக்கூடிய சந்ததியின் மக்களுக்குள்ளாக இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் எகிப்தின் சூழலுக்கு ஏற்றதாக, எகிப்தின் தெய்வங்களை வணங்கினவர்களாக, எகிப்தின் பழக்க வழக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் தொடர்ந்து கடந்து சென்றதுனாலே தான் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்வுக்குள்ளாக தொடர்ந்து நீடித்திருந்தார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பிரயாசப்பட்டு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்தை கொடுத்தார். கானான் தேசத்துக்குள்ளாக கடந்து வந்த பிறகும் கூட நாம் பார்க்கின்றோம், ராஜாக்கள் காலகட்டத்தில் சாலமோன் ராஜா தான் கடைசி அந்த ஒரு திட்டத்தில் பார்க்கும்போது அந்நிய பெண்கள் மேலே ஆசை வைத்தவராக, அந்நிய பெண்களுடைய விக்கிரகங்களை அவன் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து அந்த பாவத்துக்குள்ளாக திரும்பவும் கடந்து செல்ல ஆரம்பித்தான். அதன் பின்பு வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் ஆண்டவருக்கு விரோதமாக அருவருப்பான விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி ஆண்டவருடைய மனதை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்கள் எல்லாரையுமாக பல ஜாதி மக்கள் மத்தியிலே அடிமைகளாக செல்லத்தக்கதாக ஆண்டவர் பிரயாசப்பட்டார். அவர்கள் செய்யக்கூடியதான விக்கிரக வணக்கத்திற்கும் அந்த பாவ வாழ்க்கைக்கும் அவர்கள் அடிமைகளாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவராக அனுமதித்தார். அதுதான் பாபிலோன் தேசத்திலே 70 ஆண்டு காலமாக இருந்ததானே அந்த அடிமைத்தனத்தின் வாழ்வு. அப்படிப்பட்டதான ஒரு 70 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தின் வாழ்வுக்குள்ளாக இருந்த மக்களை திரும்பவுமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னதான் இருந்தாலும் இது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மக்கள், அடிமைத்தன வாழ்க்கையிலே தொடர்ந்து நீடிக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அறியாத ஒரு ராஜாவின் மூலமாக, கோரேஸ் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெர்ஷியா தேசத்தின் ராஜாவின் மூலமாக இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு திரும்பவுமாக ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க பிரயாசப்பட்டார். அந்த ராஜா பாபிலோனை வென்ற பிறகு இஸ்ரவேல் மக்களும் மற்ற எல்லா தேசத்தின் மக்களும் எந்தெந்த தேசத்திலிருந்து நீங்கள் இங்கு அடிமைகளாக வந்தீர்களோ உங்களுடைய தாய் நாட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினதும் அல்லாமல் தாய் நாட்டுக்கு சென்று என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான உதவிகளையும் அவர் செய்து கொண்டு வந்தார். அப்படிப்பட்டதான காலகட்டத்தில் தான் செருபபேல் என்று சொல்லக்கூடியதானே இஸ்ரவேல் வம்சம் சார்ந்ததான ஒருவர் எல்லா மக்களையுமா உற்சாகப்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவர் நல்ல தருணத்தை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த ராஜாவுடைய ராஜ்யம் எவ்வளவு காலம் இருக்கும் என்று தெரியாது. அதனாலே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் திரும்பமாக எருசலேமுக்கு சென்று எருசலேம் தேவாலயத்தை கட்டலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம் என்று சொல்லி அவர் எல்லாரையும் உற்சாகப்படுத்தினார். அதில் ஒரு சிலர் பாபிலோனின் சொகுசு வாழ்க்கையை அவர்கள் விட்டு வர மனதில்லாதவர்களாக இருந்தார்கள். நாங்கள் இங்கேயே பழக்கப்பட்டு விட்டோம், இங்கேயே எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வாதமாக நாங்கள் எண்ணி இருந்து கொண்டு வருகின்றோம், திரும்பவுமாக ஒன்றுமே இல்லாத பாழாய் போன அந்த தேசத்தில் போய் அடிமட்டத்திலிருந்து திரும்பவுமாக எழும்பி வர வேண்டும் என்றால் முடியாத காரியம் என்று சொல்லி அநேகர் செல்வதற்கு மனதை வெளிப்படுத்தாமல் இருந்து வந்தார்கள். இருந்தாலும் கூட செருபபேல் அவர்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி ஒரு கூட்ட மக்களை அவர் எருசலேமுக்கு அழைத்து செல்கின்றார். தேவாலயத்தை கட்டத்தக்கதாக பிரயாசப்படுகின்றார். தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது பலவிதமான எதிர்ப்புகள் வருகிறது. 2 ஆண்டு காலங்கள் அந்த எதிர்ப்பினூடாக ஆலயம் கட்டி முடிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. திரும்பவுமாக 2 தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். ஆகாய், சகரியா என்று சொல்லக்கூடியதான தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் எல்லா மக்களும் உற்சாகப்படுத்த ஆரம்பித்தார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், எப்படியாவது ஆலயத்தை கட்டி முடிக்கலாம் என்று சொல்லி உற்சாகத்தோடு கூட அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். திரும்பவுமாக ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது. செருபபேல் மற்ற மக்கள் எல்லாரும் முடிக்கப்பட்ட ஆலயத்திலே சந்தோஷமாக ஆண்டவரை
பணிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துக்கு அன்பான தேவஜனமே, அந்த செருபபேலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது, எருசலேமுக்கு சென்ற உடனே எங்களுக்கென்று ஒரு வீடை கட்ட வேண்டும், எங்களுக்கென்று எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் யோசித்து பார்க்காதபடிக்காக முதலாவதாக ஆண்டவருடைய ஆலயத்தை மட்டும் கட்ட வேண்டும், அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு பணி என்று சொல்லி அவர் ஆலயத்தை கட்டத்தக்கதாக மக்களை உற்சாகப்படுத்தி ஆலயத்தை கட்டி முடித்தார். ஒருவேளை தேவன் நம்மோடு பேசும்போது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகின்றார். அதனால செருபவேலுடைய வாழ்க்கையானது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டு வருகிறது. முதலாவதாக ஆண்டவருக்காக நாம் முக்கியப்படுத்துவோம். ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான போராட்டங்கள் வரலாம். செருபபேல் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது பல போராட்டங்கள் இருந்தது. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவருடைய துணையோடு கூட ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார், முடிக்கவும் செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய துணை நம்மோடு இருந்து கொண்டு வரும். அதோடு கூட ஆண்டவரை முதன்மைப்படுத்தி ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் நாம் செய்து நாம் கடந்து செல்வோமானால் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையுமாக ஆண்டவர் செய்து கொண்டு வருவார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது எஸ்ரா என்ற தேவனுடைய அடியார் அடுத்த கூட்ட மக்களை பாபிலோனிலிருந்து அழைத்து வந்து எருசலேமுக்குள்ளாக அழைத்து வந்தார். அவருடைய செயல்பாடை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அவர் கட்டுமான பணியிலே அவர் தன்னுடைய நேரத்தை செலவிடலை. மேலுமாக மக்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே கட்டத்தக்கதாக எஸ்ரா பிரயாசப்பட்டார். பாபிலோனில் இருந்த அந்த மூட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மக்களோடு இருந்து கொண்டு வந்தது எருசலேமுக்கு வந்த பிறகும். ஆனால் அவர் மக்களை உற்சாகப்படுத்தும் போது பாபிலோனிலே இருந்து கொண்டு வந்துதான் எல்லாவித மூட பழக்கங்களையுமாக நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆவிக்குரிய ரீதியாக உற்சாகப்படுத்த ஆரம்பித்தார். அதோடு கூட நீங்கள் அந்நிய ஜாதி பெண்களை மணக்கக்கூடாது, அந்நிய மக்களோடு சம்பந்தப்படக்கூடாது என்று சொல்லி, நீங்கள் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நீங்கள் விருத்த சேதனத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட மக்கள், மற்ற மக்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளாக அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். கடைசியாக பார்க்கும்போது நெகேமியா என்பவர் அடுத்த கூட்ட மக்களை அழைத்து கொண்டு வருகின்றார். அவர் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழலில் இருந்த போதிலும் கூட அவர் அதை முக்கியத்துவப்படுத்தாதபடிக்காக, என்னுடைய தேசத்தின் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறதே, என்னுடைய தேசமெல்லாம் பாழாய் கிடக்கிறதே, நான் இங்கே ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் எங்களுடைய மக்கள் துன்பத்தில் இருந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்து உபவாசித்து மக்களுக்காக மன்றாட்டை செய்து ராஜாவுடைய உதவியோடு கூட திரும்பவுமாக எருசலேமுக்குள்ளாக அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கின்றார். பெரும் போராட்டம். சன்பல்லத்து, தொபியா என்று சொல்லக்கூடியதானே எதிரிகளின் மூலமாக, இன்னும் அநேக எதிரிகளின் மூலமாக போராட்டம் வந்து கொண்டேதான் இருந்தது. ஒரு கூட்ட மக்களை போர் ஆயுதங்களோடு கூட நிற்க செய்து ஒரு கூட்ட மக்களின் மூலமாக அலங்கங்கள் எல்லாவற்றையும் கட்டத்தக்கதாக பிரயாசப்பட்டார். இதை ஏன் திரும்பமாக உங்களோடு சொல்கிறேன் சொல்லும்போது, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் போது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் நிர்மாணிக்கும் போது போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய பலனானது இருந்து கொண்டு வருகிறது. நெகேமியாவும் எருசலேமிற்குடிதான் யூத மக்களும் சோர்ந்து போகாதபடிக்காக எதிரிகளை ஆயுதங்களோடு எதிர்கொள்ள ஆயத்தமாக்கி மற்றவர்கள் கட்டுமான பணியில் இருந்து அலங்கத்தை எல்லாவற்றையும் கட்டி முடித்து அந்த எருசலேமின் பாதுகாப்பை உருவாக்கி அந்நிய தேசத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை பெற்றவர்களாக, சுதந்திர எருசலேமுக்குள்ளாக வந்தவர்களாக, சுதந்திர காற்றை ருசித்து பார்க்கிறவர்களாக
ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாற ஆரம்பித்து விட்டார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எகிப்தின் அடிமைத்தனமும் பாபிலோனின் அடிமைத்தனமும் நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தக்கூடாது. அதிலிருந்து நாம் விடுபட்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக, கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பங்குதாரராக மாறத்தக்கதாக நாம் பிரயாசப்பட வேண்டும். எல்லாமே சீரழிந்து கிடைக்கிறது. சமுதாயத்திலே பலவிதமான சீரழிவு இருக்கிறது. திருச்சபைகளிலே பலவிதமான சீரழிவு இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற வேண்டுமானால் நீங்களும் நானுமாக தான் பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கின்றார். போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய பலனோடு கூட, ஆவியானுடைய பலத்தோடு கூட திரும்பமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக நாம் பிரயாசப்பட்டு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய ரீதியிலே மக்களை உற்சாகப்படுத்தத்தக்கதாக நாம் பிரயாசப்பட்டு கொண்டு வருவோம். உலக பிரகாரமான எந்த விதமான அடிமைத்தனமும் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்காக நாம் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக தொடர்ந்து நிலைத்திருக்கத்தக்கதாக தேவன் நம் ஒவ்வொருவருமாக உற்சாகப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை ஒரு விஷயமாக நாங்கள் திரும்பி பார்த்தோம் சுவாமி. ஆபிரகாமை அழைத்த நோக்கமே அவர் அடிமைத்தன கல்தேயரை தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி, சுதந்திர கானானில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தீரப்பா. அதே போல எகிப்தின் அடிமைத்தனம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே நீர் கானான் வாழ்க்கையை நீர் கொடுத்தீரப்பா. பாபிலோன் அடிமைத்தனம் வேண்டாம் என்று சொல்லி திரும்பமாக எருசலேமை கட்டத்தக்கதாக நீ கிருபை செய்தீரப்பா. அதே போல எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட அடிமைத்தன வாழ்க்கையிலே நாங்கள் நீடித்திருக்காதபடிக்காக உம்முடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியிலே நாங்கள் உற்சாகத்தோடு செயல்படத்தக்கதாக, எந்தவித உலக பிரகாரமான அடிமைத்தனத்தில் இல்லாதபடிக்காக சாட்சியுள்ள மக்களாக நிலைத்திருக்கத்தக்கதாக நீர்தாமே எங்களுக்கு கிருபை புரிந்துள்ளோம். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென். ஒரு ஆழமான இறைச்செய்தியை கேட்ட நாம் யாவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானிலே கல்மிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்ச வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். எங்களை நேசிக்கிறதா அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ளாய் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் சுவாமி. தேவனே, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாய் காணப்பட்டாலும், சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகள் கர்த்தாவே எங்களுக்கு ஏதுகரமாய் இல்லாமல் இருந்தாலும், ஆண்டவரே உமது வல்ல கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தி வர்ற தயவுக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. இக்கட்டுகளுக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாத்திருக்கிறீர். விக்கினங்களுக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு புதிய வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் பிரசனத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் மன்றாடுகிறோம் சுவாமி. விசேஷமாக கர்த்தாவே என்னுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக, பிரதம பேராயருக்காக, அதே போல கர்த்தாவே ஒவ்வொரு திருமண்டலத்தினுடைய பேராயர்களுக்காக, ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றின் காலங்களிலே
உமது கிருபைகள் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே கர்த்தாவே உமது வல்லக்கரம் அனைவரையும் ஆண்டவர் பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வத்தில் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. எங்களுடைய கோவை திருமண்டலத்துக்காக, கோவை திருமண்டலத்தினுடைய பேராயருக்காக, பேராயர் அம்மாக்காக, பேராயத்துள்ள ஊர் ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரோடும் உமது கிருபை கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சாமி. இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே சுவாமி இந்த பெருந்தொற்றின் காரணமாக அநேகரை நாங்கள் இழந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த இழப்புகளை சந்தித்து இந்த இழப்புகளின் வழியாக பயணிக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்திர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆயர் ஐக்கியத்திலே இருந்த அருள் திரு ஞானராஜ் ஐயா அவர்கள் கர்த்தாவே கடந்த நாட்களிலே உமது அழைப்பை பெற்றிருக்கிறார்கள். அவரை இழந்திருக்கிற ஆயிரமாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, அந்த குடும்பம் சாமியின் இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு உமது பிரசனம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அதே போல இந்த பெருந்தொற்றின் காலங்களிலே அயராது பணிபுரிகிற மருத்துவத்துறை சார்ந்த ஊழியர்களுக்காய், வருவாய்த்துறை சார்ந்த ஊழியர்களுக்காய், சுகாதாரத்துறை சார்ந்த ஊழியர்களுக்காய், காவல்துறை அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளின் வழியாக ஆண்டவரே மக்கள் தங்களை தற்காத்து கொள்ள ஆண்டவர் நீர் அருள் புரிந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, இதோ சாமி இந்த அக்டோபர் மாதம் 31 திருச்சபையுடைய சீர்திருத்த திருநாள் கர்த்தாவே. ஆண்டவரே, 1517 அருமையான உமது அடியார் மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் கர்த்தாவே, இதோ சாமி அந்த விட்டன்பர்க் தேவாலயத்திலே இந்த 95 கோட்பாடுகளை அவர்கள் ஆணி அடித்து அதன் வழியாய் கர்த்தாவே திருச்சபையிலே ஒரு மறுமலர்ச்சி பிறந்தது சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே சீர்திருத்த திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த அடியார்கள் பட்ட பாடுகளை எல்லாம் உணர்ந்து ஆண்டவரே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்பதை கர்த்தாவே அநேகருக்கு எடுத்துச் சொல்லுகிற பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க தேவன் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆண்டவர் வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வைதிபர்களுக்காக, குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வைதிப காலத்திலும் இருக்கிறவர்களோடும் இந்த கிருபை கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷ பலன் தாரும் சாமி. இந்த மாறி வருகிற கால சீதோஷணிகளால் குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் நேரிடாமல் ஆண்டவர் செட்டின் மறைவிலே மூடி மறைத்து பாதுகாத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே இந்த காணொளி வழியாக இந்த ஆராதனை அநேக இல்லங்களுக்கு சென்றடைய உதவுகின்றதான அருமையான சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்காட்டையா அவர்களுக்காக, சகோதரர் சாம்காக, சகோதரர் ஐசக்காக, சகோதரர் வில்சனுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. எடுக்கின்ற முயற்சிகள் வழியாக ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள முடியாதவர்களும் இல்லத்தில் இருந்தவாறு ஆராதனையில் பங்கு கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்க அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ சாமி இந்த வாரத்தோடு கூட நாங்கள் இந்த மாதத்தை நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்துக்குள்ள அடியெடுத்து வைத்து இருக்கிறோம். இந்த பெருந்தொற்றின் காலங்களிலும் உமது பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்தது போல இனி வருகின்ற நாட்களிலும் சாமி உமது பாதுகாப்பு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடுத்து வருகின்ற 2.5 மாதங்கள் நமக்கு மிக முக்கியமான மாதங்கள் என்று கர்த்தாவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் உரைத்திருக்கிறார். ஆண்டவரே, உமது பாதுகாப்பு நிறைந்திருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த பெருந்தொற்றின் பாதிப்பு ஒவ்வொரு நாளும் குறைந்து இந்த பெருந்தொற்று இல்லாத ஒரு உலகத்தை நாங்கள் காண ஆண்டவர் அருள் புரிந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கேட்டவைகள், கேட்க மறந்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு அருளி செய்தல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பு மருளும் ஆசையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா கால நிலைத்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த ஆராதனைக்கு இறுதி பாடலாக பாடல் புத்தகத்தில் 114வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். 114வது பாடல். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி
எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமமா, அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியா, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமமா, அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஏழும் வட்டும் கிதியோனின் சேனைகளா, அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, அல்லேலூயா. ஏழும் வட்டும் கிதியோனின் சேனைகளா, அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று, அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்க கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.